பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை கட்டு தள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை விட்டு துள்ளி கெட்டு குந்தை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மந்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் தமிழை தட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாகி பொருந்தோம் எண்ணிக்கொள்ளடா பயணம் எங்கே போனால் என்ன பாதி 106 தோட்டம் வச்சவன் தந்தா சும்மா நில்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூட வச்சு காயலா தை பிறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்க பாடு வெள்ளம் போல வாயலா அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானில்லே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழல் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவே என் நண்பன் போட்டு சோறு தினமும் திண்ணை பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோகம் விட்டு சொந்தம் தட்டு ராகம் விட்டு தாளம் பாட்டு பாடு வானம் பாடி நான் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் அடமழை பெய்து ஓய்ந்தது போல அற்புதமான இசையை கொடுத்த இசையின் மேதைகளுக்கும் அதை ஆமோதிக்க தயாராக காத்துக் கொடுத்த அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே சிறந்த அந்த நன்றிதனை இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தை கொண்டு இப்பொழுதாவது சத்தம் கேட்கின்றதா நாராயணா மரியாதையா படுத்து தூங்கு 2 பேரும் ஏற்கனவே தான் ஜோ போட்டுட்டாங்கல்ல அப்புறம் மறுபடியும் என்ன ஆளலாம் ஜோ இவங்க சத்தத்தை கேட்கறதுக்காக நான் மறுபடியும் பொழுதுனைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவை அந்த கோமாளி வாயை திறக்க வேண்டும் ஏன் வாயில புண்ணா நிறைய படிச்சிருக்காரா யாரு சந்தனகுமார் அண்ணன் தானே அவர் படிச்சிருப்பார் அவர் வண்டியில தூங்குவாரு 4 மணிக்கு வரும் என்ன அப்ப நீங்க புராணம் படிச்சு ராஜபாட்டு இல்ல பப்புன மனசாட்சி இல்ல உங்களுக்குலாம் புராணம்னா என்னன்னே தெரியாதுங்க அவனுக்குலாம் சாமி புராணங்கள் மொத்தம் எத்தனை என்ன கேக்குறீங்களா 18 புராணங்கள் உண்டு அவருக்கு 20 தெரியும் 20 20ல என்னையா கணக்கு புராணத்துல இருக்கு 18ஐயும் படிச்சு 2 ஒப்பிட்டு அவரா எழுதுனது ஒப்பிட்டு எழுதினாரா 2 ஒப்பிட்டு சப்பிட்டு எழுதிருக்காரு சரி தொலைறாப்ல 50 காப்பியங்களை நான் படித்திருக்கின்றேன் எத்தனை 50 காப்பியங்கள்
பேர்ல வந்துருச்சு 5ன்னு. அவருக்கு 7 தெரியும். 7. 7 7 எங்கங்க காப்பியம் இருக்கு? அதுவும் தொலைக்கணும். 10 பாட்டு எனக்கு தெரியும். அவருக்கு 13 பாட்டு தெரியும். சினிமா பாட்டு இல்லைங்க, சங்க இலக்கியம். இது எல்லாம் இவரும் படிச்சிருக்காப்லையா? உண்மையிலேவா? ஆமா. உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். சாமி, இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார் பாருங்க, சாலமன் பாப்பையா. ஆமா, இலக்கணத்துல அவர் மிகப்பெரிய ஒரு ஆமாங்க, மிகப்பெரிய அறிஞர் இல்லையா? அவருக்கே ஏதாவது இலக்கணத்துல சந்தேகம்னா இவருக்கு தான் போன் அடிச்சு கேட்பாரு. ஆனா மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம். சரி, நான் படிக்கணும், விவரம் படிக்கட்டும், புராணம் படிக்கட்டும், இதிகாசம் படிக்கட்டும், எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் பப்புனி வேஷம் போட்டதுக்காக நீ புராணம் படிக்காத, இதிகாசம் படிக்காத சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து என்ன, இந்த கதைக்குன்னு நம்ம வந்துட்டோம்னா நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை பார்த்தா சரியா இருக்கும். இப்போ நான் நாரதர், ஏன் அந்த விசிறியை எடுத்துட்டு சொன்னாதே இப்போ என்ன குறைஞ்சு போயிட போகுது? என்னங்க சொல்றிய? படிக்க ஒரு நேரத்துக்கு ஒரு படி சோறு தும்பேன். ஆமாம், அந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்கிற, அதெல்லாம் பேசுறதுக்கு தெம்பு வேணும்ல. இப்போ நான் நாரதர், இந்த கதையில் எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? எம்பெருமான் முருகன் போய், முருகா நான் வள்ளியத்தான் முருகா பார்த்தேன், நீங்கள் வேலை நான் போங்க என்று சொன்னாத்தான் முருகனே வருவார். சரி, இப்போ இது ஏன் வேலை? இவர் படிச்சிருக்காருல்ல, புராண புயல் கோமாளி, என்ன வேலை இந்த நாடகத்தில்? என்ன வேலை? எதுக்கு இந்த நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு நாடகத்தில் பப்புனு எதுக்கு? அவருக்கான வேலை என்ன? அவருக்கு வேலை வந்து நோட்டீஸ் படிக்கிற வேலை. நோட்டீஸ் வச்சு இன்னும் நாள் அறிமுகப்படுத்துறாரு. ஆமா. அடுத்து மக்களை சிந்திக்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறார். நியாயமான பேச்சு. வேற வந்து நந்தவனத்தில் ஆடி பாடி, அது வேற நிறைய எதிர்பார்க்கிறேன். அப்படியா? எந்த நாரதர் வந்தாலும் அவர் ஒரு பிடிப்பார். அவர் பேச்சு நல்லா நாரதர் மட்டும் பிடிக்கிறாரு, எல்லாருமே பிடிப்பாரு. பாயிண்ட பிடிச்சி பேசுவாரு. முக்கியமான இடத்துக்கு வர மாட்டீங்களே, பாயிண்ட கரெக்டா பிடிப்பாப்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்க என்ன வேலைன்னு? என்ன வேலை தெரியல. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். எங்க சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனுனா, எதுக்கு? நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. ஓ, சந்தனம் தேய்க்கவா? நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக. சரி. நாரதர் எங்களுக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. சரி. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்னாச்சு? நாங்கெல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா குண்டி கழுவி விடணுமா? குண்டி கழுவணுமா? வந்து கழுவி விட சொல்றீங்களா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ துணைக்கு வர வேண்டும். ஏறக்குறை எடுபடி மாதிரி இந்த நாடகத்துல இந்த கோமாளி, இவர்கிட்ட போய் நான் சரிக்கு சமமா புராண இதிகாசம் பேசி என் தன்மானத்தை நான் இழப்பதற்காகவா? மரியாதையா இருந்தாலும் சோப்போட சொல்லுங்க, நான் கதையை நடத்தணும். மீண்டும் ஒரு முறை சத்தம் கேட்கின்றதா? கவனிப்போ நாராயணா. இப்ப வந்து 2 தொண்டையை இப்ப கிழிக்க போற மாதிரி, இப்ப சின்ன கோயில்கள் தொண்டையை ரொம்ப சின்னதாக்கிற போறேன். எனக்கு தேவை அந்த கோமாளி வாயை திறக்கணும். சரி, மன திருந்தலை நினைக்கிறேன். அவர் மனம் திருந்துவதற்காக ஒரு பாடல் ஒன்று பாடலாமே. தான் ஆளாவிட்டு ஆளும் தன் தசையாடும் என்பார்கள். அப்படியான சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலே ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? ஒரு கூட்டி கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக, பாடு பண்பாடு, இலைநீடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டி கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக, பாடு பண்பாடு, இலைநீடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டி கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக, பாடு பண்பாடு, இறைநீடம் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் அது மாறாமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூவாடை காத்திருக்கும். ஒரு ஊற்று கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக, பாடு பண்பாடு, இறைநீடம் பற
பணமா வெள்ளை இளஞ்சிற்றுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை எட்டுங்கள் பின்னை தொடுங்கள் எல்லில் விடை போடாமல் எல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிற்றுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை எட்டுங்கள் பின்னை தொடுங்கள் ஏரிக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்து என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் இந்த சுவாமியை கேளுங்கள் என்னென்ன பாடல்கள் இந்த மாமனை கேளுங்கள் ஒரு கூட்டி கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் ஒரு கூடு இடத்தை ஒருமுறை வர்ணித்தாள் வர்ணிக்கலாம் பொன்னி மணிக்கு எங்கடைய செல்லம்பொழி புலம்ப பெரியசாமி அப்பா அவர்கள் உங்களுக்கு அந்த 150 ரூபாய் பாடிய பாடலுக்காக மரியாதைக்குரிய அருமை ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் சார்பாக இசைக்குழுவினை பாராட்டி ரூபாய் 180 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு ஐயா அவர்கள் என் சார்பாக நாங்கள் சார்ந்த கலைக்குழு இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கத்தினை மனதார மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு செம்பாட்டூரை சார்ந்து பெரிய குடும்பத்தார்கள் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பான இதயங்களுக்கும் நாடக கலையினை முறையோடு ரசிக்கக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த மாபெரும் மேடையிலே மனமார்ந்த சிறந்தாது நன்றி வணக்கத்தையும் மனதார உறுத்தை கொண்டு இப்பொழுதாவது அவர் மனம் திருந்தி சத்தம் விடுகிறாரா கவனிப்போ நாராயணா 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 இன்னும் பெரிய ஓலமா கேட்குது என்ன இந்த பெண்கள் சத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவர் சத்தம் மட்டும் கேட்கல காரணம் என்ன என்ன திமிரு அவன் இன்னும் திருந்தல மாமா திருந்தி இருந்தா அவன் ஜோ போட்டிருப்பேன்ல ஆடவா நீ என்ன பெரிய ஆளு உனக்கு என்னையோட நான் பெரிய ஆளுன்ற ஆணவம் திமிரு இருக்கட்டும் அப்படி இந்த ஆணவம் விடுத்தவரை சந்திப்பதற்கு முன்பாக எனக்காக உறங்காமலே ஆளுநம்சம் விட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணிகளை வர்ணிக்க வரும் என்றால் மேலும் ஒரு முறை எப்படி வர்ணிக்கலாம் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா கால ஓடுற காவிரி யாரும் சண்டங்கள் பாடட்டுமே வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே ஏரா சாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையும் சூடிக்கம்மா தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா நான் மாட்டுவேன் அன்பில் சீராட்டுவே அம்மாடி குமரியாய் ஆனாலும் குழந்தையாய் என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன் அன்பில் தாராட்டுவே முத்தான புல்லாக்கு பூக்கோடு தானாட பொன்னான நூலாக்கு காதோடு கூத்தாட நெத்தி போட்டு பூவோடு நீ வாழணும் நித்த நித்த நல்வாழ் நான் பாடணும்
தொட்டு கும்பிட்டுட்டு புட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. செவ்வாழ குளிங்கிட சீரெல்லாம் கிளங்கிட சிங்கார பந்தலிலே கல்யாணமா தங்க கல்யாணமா. தஞ்சாவூர் கரகமும் பொய்க்காடு குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர்கோலமாம் பாரில் ஊர்கோலமா. மத்தாப்பு பூவானோ பட்டாசு வீட்டோட மாப்பிள்ளை பொண்ணுண்டா வந்தாச்சு ரோட்டோட. வாழ்த்துத்தான் கூறாத பூங்காந்துதான் கண்ணு பாடு ஆத்தாடி ஊர் பார்த்துதான். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு புட்டுன்னு வச்சுக்கம்மா. வைரக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. வான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழ பூவு அதரும் பூநிறம் இவ பொன்னிறம் இவ சிரிக்க நினைப்பு செதரும். ஏன பூவு கோலம் போடும் ராசிதான் அந்த ஜாலத்தோடு ஆல போகும் ராசிதான். முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் என்னன்னாச்சு. கட்டுற கட்டுற நான் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவேரோ அரைச்ச சண்டனம் வணக்க குங்குமம் அழகு நித்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூந்தேரோ. அரைச்ச சந்தன வணக்க குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. எத்தனை ஒரு வர்ணத்தாலும் கூட இப்பொழுதாவது அவன் வாயை திறக்கிறானா? நாராயணா நாராயணா நன்றி நாராயணா. கடைசி வரைக்கும் அவன் வாயை திறக்க மாட்டான். அவன் அண்ணனை காப்பாத்து ரெண்டு பேரும் தான் வாயை திறப்பான்னு நினைக்கிறேன். அப்படி என்னைய மதிக்காத ஒருவனை உள்ள வச்சு நான் வெளியில நிக்க முடியுமா? அப்படி என் மச்சான் சொன்னதை நம்பி நான் குதிக்கிறேன் களத்துல. அப்படி அவன் என்ன புராண இதிகாசம் படிச்சிருக்கான் எங்க பாப்போம். பார்த்தே ஆகணும். பிடிங்க யாராக இருக்கலாம் என்று சிந்தித்தாள். யார் இவள்? சுந்தரம் நினைத்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் என்ற உலகிற்கு ஏன் வந்தாள்? அந்த ரமணி தேவ குந்திரி முழங்கி வரும் திரள் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த நிறைந்தரும் போல் சிறந்த மங்கை எந்த உலகுக்கு ஏன் வந்தாள்?